ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் டீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஷெப்பாலிங் பொசிஷனுக்கு மாறின பேபி வந்து எத்தனை டேஸில் வந்து குழந்த பிறக்கும், பொசிஷன் மாறினதுக்கப்புறம் எவ்வளோ டேஸ் ஆகும் குழந்த பிறக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேபி வந்து தலை திரும்பிடுச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு தலை திரும்பிடுச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ குழந்த பிறக்கும், எந்த டேட்டில் பிறக்கும் அப்படிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு தலை திரும்பினோடனே இம்மீடியட்டாலாம் குழந்த பிறக்காது. பொதுவாக வந்துட்டு 32 to 36 வீக்ஸில் வந்து தலை திரும்பும். மெயினாக வந்து இந்த வீக்ஸ்குள்ளே வந்து தலை திரும்பும். இதுவே வந்து சில பேருக்கு 32 வீக்ஸ்க்கு முன்னாடி திரும்பலாம், 36 வீக்ஸ்க்கு அப்புறம், அதாவது 37, 38 வீக்ஸ்லேயும் வந்து திரும்பலாம். சில பேருக்கு லேபர் பெயின் வரப்போ கூட வந்து தலை திரும்பலாம். இது எல்லாமே வந்து நார்மல் தான். இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் தான். தலை திரும்பின உடனே வந்து நம்மளுக்கு குழந்த பிறக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தலை வந்துட்டு முன்னாடியே திரும்பிட்டாலும் நம்மளுக்கு டியூ டேட் கிட்ட தான் வந்து பேபி பிறப்பாங்க. அதாவது டியூ டேட், அதாவது கொஞ்சம் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமோ தவிர திரும்பின உடனேலாம் வந்து நம்மளுக்கு பேபி வந்து பிறக்காது. ஏன் அப்படின்னா தலை திரும்பி அது வந்து நம்மளை வந்து ஃபிக்ஸ் ஆகணும். தலை வந்து நம்ம இடுப்பு எலும்புக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகணும். கீழே திரும்பி வந்து தலை இறங்கிக்கிட்டே இருக்கும். அது அப்போ வந்து நம்ம இடுப்பு எலும்பெல்லாம் வந்து விரிஞ்சு அந்த தலை வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தலை திரும்பினதுக்கப்புறம் அந்த தலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கி வரணும். இதுக்குவே வந்து டைம் ஆகும். தலை திரும்பினதுக்கப்புறம் அது இறங்கி வரதுக்கே வந்து சம் டேஸ் ஆகும். ஸோ திரும்பின உடனே வந்து கண்டிப்பாக வந்து குழந்த பிறக்காது. அதாவது பெரியவங்களாம் சொல்லுவாங்க, 9th மந்த்லேயே வந்து வயிறு பாரு நல்லா கீழே இறங்கிடுச்சு, கண்டிப்பாக வந்து சீக்கிரம் குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இது அப்போ தான் அந்த டைமிங்கில் தான் வந்துட்டு குழந்த வந்து தலை திரும்பி கீழே வந்து இறங்கிட்டுருக்கோம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக. இந்த ஹெட் ஆன் பொசிஷனை வந்து ஸ்கேனில் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஷெப்பாலிக் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிக்ஸ் ஆன பிறகு தான் வந்துட்டு நம்மளுக்கு லேபர் பெயின் வந்து வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்குலாம் வந்துட்டு 8 மந்த்லேயே வந்து தலை திரும்பிடும். பட்டு டியூ டேட்டுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து குழந்த பிறக்கும். சில பேருக்குலாம் வந்து லேபர் பெயின் அப்போ தான் வந்துட்டு தலையே திரும்பும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தலை திரும்பின உடனேலாம் வந்து குழந்த பிறக்காது. கண்டிப்பாக வந்து தலை வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து குழந்த பிறக்கும். இந்த ஹெட்டு வந்து திரும்புறதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் முன்னாடியே போட்டிருக்கோம். செப்பாலிக்னா என்ன, ப்ரீச்னா என்ன, எல்லாமே வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.